கைஸ், வெல்கம் டு சினி ஸ்கொயர். நான் அவங்க சுபாஷினி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் இல்லை, ஏன்னா அவள் டியூஷன் போயிருக்கான். ஸோ நான் அவங்க தேவதர்ஷினி, நீங்கள் என்னை தர்ஷினின்னு கூட கூப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து குவாவா ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஆனால் நான் எதுக்கு பண்ணுறேன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால ஒரு ஸ்வீட் காண்டி பண்ணுறேன். ஆனால் இது இன்றைக்கி பண்ணுறோன்னா நம்ம நாளைக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா 1 டே ப்ரையரே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட முடியும் நெக்ஸ்ட் டே. ஸோ நான் இன்றைக்கி இப்போ பண்ணுறேன்னா நாளைக்கு தான் என்னால் சாப்பிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்து வச்சுக்கணும். குவாவா எடுத்துக்கணும் மெயின்லி, ஏன்னா அது குவாவா ஐஸ்கிரீம். அப்புறம் மில்க் எடுத்துக்கணும். ஓகே, மில்க்கு. அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம்க்கு அடுத்து உங்கள்கிட்ட சுகர் இருக்கணும், இல்லை சுகர் பவுடர். அதே மாதிரி மில்க்குக்கு பதிலாக நீங்கள் மில்க் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மில்க் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஆனால் அப்படி நீங்கள் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி எப்படியும் சேர்த்து தான் ஆகணும். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வேணும். ஓகே, இப்போ இதோட குவான்டிட்டிஸ் குவாவா மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ நான் 2 குவாவா வச்சு தான் பண்ணுறேன் 4 மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா குவாவா இருந்தது நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எனக்கும் அக்காவுக்கும் குவாவா ஐஸ்கிரீம் பண்ணலாம். அண்ட் இப்போது எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும் குவாவா ஐஸ்கிரீம் பண்ணுறோன்னு. அக்காவுக்கு 6 to 9 டியூஷனெல்லாம் இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு. ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாக நான் நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன். அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்கிட்ட ஜஸ்ட் 2 குவாவாஸ் தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் சுகர், அப்புறம் மில்க். இப்போ நான் எடுத்து காமிக்க முடியாது ஏன்னா அது சட்டியில் இருக்குது. அண்ட் மில்க்கு நீங்கள் மறக்காமல் பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாவாஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதோட தோலை உரிக்கணும் with this peeler. Okay.
பார்த்தீங்கன்னா இது நல்லா மையாக அரைஞ்சிருக்குது. அதனால நீங்கள் இது வந்து நல்லா அரைய விடுங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா கடிக்க தேவை இருக்காது. தட்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் டு யூ ஆல். இது வந்து இப்போ எனக்கு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. குவாவா மிக்ஸ் வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் நல்லாவே வருது பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இது. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை பொறுத்து தான் ஐ திங்க் ஐஸ்கிரீமும் இருக்கும். நல்லா இருக்குது, வெரி நைஸ். நல்ல மையாக அரைய விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸ் கூட இல்லை, குவாவா பீஸ் ஒன்று கூட இல்லை. அதனால ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சுகர் நல்லாவே பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் நல்லாவே இருக்காது. ஏன்னா சுகர் ரொம்ப தேவை ஐஸ்கிரீமுக்கு, ஆஸ் யூ நோ. அப்புறம் நான் வந்து இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தட் யூ கேன் செக் த இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ சில பேருக்கு குக்கி வந்து ஐஸ்கிரீமில் கொட்டை வேண்டான்னு. ஆனால் எப்படியும் நம்ம மையாக இருக்கிறதுனால கொட்டை மோஸ்ட்லி இருக்காது. சில மிச்சம் மீதி இருக்கிறது வந்து நம்ம வடிகட்டிடலாம். ஆனால் ஐஸ்கிரீமில் அந்த க்ரன்ச்சி அதெல்லாம் இருக்காது. அது வந்து இப்போது நீங்கள் பட்டர்ஸ்காட்ச்னா அது வந்து கேரமல் இருக்கும், கேரமல் ஸ்டோன்ஸ், கேரமல் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இனிப்பு டேஸ்ட் கொடுக்குறதுனால நல்லாயிருக்கும் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக. ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாவோட கொட்டைனால நம்மளுக்கு டேஸ்ட் ஜஸ்ட் அது கடிக்க தான் செய்யணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நான் வடிகட்டிட்டு கம்ப்ளீட்லி. யூ கேன் see now. 1 minute. இதை பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தண்ணி. முதல்ல இருந்ததுக்கும் இப்படி இருந்ததுக்கும் எதுவுமே வித்தியாசமே இல்லை. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்ககிட்ட பாலோ தண்ணியோ கம்மியாக ஊற்றுங்க, அப்புறம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போது வந்து இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் 2 to 4 hours வைக்கணும். ஃப்ரீஸ் பண்ணணும். அது நீங்கள் ஃப்ரீஸ் இட் 2 to 4 hours. நீங்கள் வந்து இதை 2 to 4 hours கண்டிப்பாக வச்சாகணும். அது வந்து ஃப்ரீஸ் ஆகணும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் என்னன்னு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் டேஸ்ட் வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கலாம். ஸோ வந்து இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு. அது மேலே ஒரு தட்டை போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா 2 to 4 hours வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக பவுலில் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இன்னும் 2-3 ப்ராசஸ் இருக்குது அதில். அதை வந்து நல்ல வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரீஸாக இருக்கும்ல, அது வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டணும். இல்லைன்னா அது வந்து திரும்ப மிக்சியில் போட்டு அரைக்கணும், ஜூஸரில் போட்டு.
அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஓவர் நைட் இல்லைன்னா 4 to 5 hours 5 to 6 அந்த மாதிரி 6 hours வரைக்கும் அது வந்து உள்ளே இருக்கணும். இல்லை ஓவர் நைட் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது வந்து நீங்கள் வந்து அப்படி இன்றைக்கி வேணும்னா நீங்கள் 1 day ப்ரையராக பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ அது வெளியே எடுத்த உடனே நான் சாப்பிட முடியாது. எப்படியோ வெளியே எடுத்துட்டுனா கிண்டிட்டு இல்லைனா ஜூஸரில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப அதே கண்டெய்னரில் போட்டு நான் வந்து நல்லா ஓவர் நைட் அது வந்து நல்லா கூலாக வச்சுருவேன், ஃப்ரீஸ் ஆகிட்டு. அப்புறம் நாளைக்கு வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ எப்படி இருக்க அவுட்புட் அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.